என்ன மாப்பிள்ள கோயிலில் பூஜையெல்லாம் பொங்கல்லாம் போட்டு பூஜையை போட்டு ஆட்டை வெட்டி இறங்கியாச்சு. இப்போ அந்த ஆட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? தலையும் குடலும் போட்டு சிறப்பான ஒரு கிரேவி பண்ண போகிறோம் மாப்பிள்ளை. அடடடா, டிஃபனுக்கு கிரேவி பயங்கரமாக இருக்கும் போலையே. ஓ ஏன் மாப்பிள்ள, என்னையா குடலையும் தலையும் ஒன்றா போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? எல்லாம் தனித்தனியாக தானே பண்ணுவாங்க. மாப்பிள்ள, அப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா குடலையும் வந்துட்டு தலையை வந்துட்டு ஒட்டுக்கா போட்டு பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தலையை வந்து சுடுறோம் ஓகேங்களா, அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. குடல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கிரேவி வச்சு அடிச்சோம்னு வச்சுக்கலாம், இட்லிக்கு பார்த்தீங்கன்னா சும்மா பக்காவாக செட் ஆகும். யோ மாப்பிள்ள, வித்தியாசம்னு என்ன அது? இவ்வளோ வித்தியாசமான இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்க, என்ன இடம் அது? நம்மளாம் கிணத்து தவளைகள் மாப்பிள்ள. இது பார்த்தீங்கன்னா நம்ம தோப்பில் இருக்கிற ஒரு கிணறு. இங்கே வந்து நம்ம கெடா வெட்டை வந்து சிறப்பாக செய்ய போகிறோம். அடடடா, ஆனால் இந்த அளவுக்கு வித்தியாசமாக வேறு ஏதாச்சும் பண்ணுவாங்களான்னு தெரியலையப்பா எனக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாப்பிள்ள, குடல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். அதுக்காக சுடுதண்ணி வச்சு நீட்டாக வந்து குடலை போட்டு க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா குடல் செய்யறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாகிடுச்சு. சுடுதண்ணி எடுத்து குடலை ஊற்றி நீட்டாக கழுவி எடுத்துட்டுனா நம்ம வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்தது பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணி வந்து அழகாக வடித்து எடுத்துட்டோம்னா அடுத்தது அடுப்பு பற்ற போட்டு குடல் தலையை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 தலை ஒரு குடல் எடுத்துருக்கோம். 300 எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் பார்த்தா நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்து நான் வந்து கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு பார்த்தா லைட்டாக பொரிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சி முருகெலாம் போட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, கடுகு, கருப்புலாம் போட்டு தாளிச்சிட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா குடல் தலைக்கறி போகும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா குக்காக கொடுக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து அரிஞ்சு போட்டுக்கிறோம். ஏன்னா வந்து காரம் கொஞ்சம் நல்லா குக்கில் போட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போவுமே எண்ணெயில் வணக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் மீட்டாக வணக்கம் போதும், தீய விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த குடல் கறிக்கு தலைக்கறிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசமும் கருவேப்பிலோட பச்சை வாசம் பார்த்தீங்கன்னா இப்போ பக்காவாக செட் ஆகும். ஸோ அதை மட்டும் மீடியமாக நம்ம ஃப்ரை பண்ணிட்டு அடுத்தது ஆனியன் சேர்த்து வணக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் வந்துட்டு மீடியமாக வந்துட்டு வணங்கிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கிறோம். ஆனியன் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் சேர்த்தா பக்கவாக இருக்கும். என்ன மாப்பிள்ளைகளா, ஒரே பட்டாசு கிட்டாசெல்லாம் போட்டு நியூ இயரை செலிப்ரேட்டாக பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன கதை? சொல்லுவாம்மா, எப்போவுமே கெடா வெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சிறப்பாக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குன்னு நான் முழுவாக நம்புகிறேன். அடடா, இந்த தத்துவம் புதுசாக இருக்கேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கு ஒரு குடலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி சேர்ந்தால் கரெக்டாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா வெங்காய தக்காளி வந்து ஒரு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வந்து போட்டுக்கிறோம். ஒரு தலைக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு 50 கிராம், பூண்டு ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 தலை ஒரு குடல் போட்டிருக்கோம். நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்ந்து நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பக்காவாக வந்துட்டு மசாலா போட்டு அடுத்து வந்து குடலை போட்டு ரெடி பண்ணுறோம். இந்த இஞ்சி பூண்டு வணங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். அப்போ தான் வந்து கறிக்காலம் வந்து வீட்டில் ரெடி ஆகுது அப்படின்னு ஒரு ஃபீலே வரும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு. ஆஹா, ஐயா நம்ம சமைக்க போகிறது கறி. ஆனால் நீ இந்த இஞ்சி பூண்டுக்கு சொல்கிற பாருப்பா, அடடடடா, அதுவே ஒரு மாதிரி இருக்குப்பா. கெடா வெட்டுனா ரசிச்சு சாப்பிடுவோம். அப்போ தான் அந்த ஃபீல் வந்து அப்படியே மனசார இருக்கும். நம்ம வந்து கெடா வெட்டு முடிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப எப்படா வந்து வருஷக்கெல்லாம் ஆனால் கூட அந்த கெடா வெட்டு வந்து மறக்கக்கூடாது. அப்படி இருக்கும் அந்த கெடா வெட்டுனா. அடடடா. பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆயில் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா குடல் கறிக்கும் தலைக்கறிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது வந்து லைட்டாக ஸ்மெல் இருக்கும், சுட்டிருப்போம். ப்ளஸ் குடலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல்லாம் கவிச்சியான ஒரு மீட்டு. அதனால் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு கிளியர் ஆகி பக்காவாக வந்துட்டு கறி வந்து வெந்து வரும்போது நீட்டாக பக்காவாக செட் ஆகிடும். என்னவாம்மா இதெல்லாம் கலராக வச்சுருக்கேன் கையில்? இதுவும் அவ்வளோ. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு குடல் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் போட்டு ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை கொடுக்குறோம். என்னென்ன ஐட்டம் அதெல்லாம்? இது என்ன ஐட்டம் இருக்குன்னா ஒரு தலைக்கறி ஒரு குடலுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 10 to 15 கிராம் போட்டுக்கிறோம். மட்டன் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் 5 கிராம் போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கறி மசாலா தூள் வந்துட்டு ஒரு 10 to 15 கிராம் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்துட்டு ஆயில் லைட்டாக ஃப்ரை பண்ண விடுறோம். அப்போ என்ன ஆகுனா அந்த ஆயிலை ஃப்ரை ஆகும்போது அந்த மசாலாவோட வாசமும் அந்த ரெட் சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா குடலை கூட சேர்ந்து வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி கலர் வந்து வேறு லெவலில் வரும். அதுக்காக தான் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்துட்டு ஆயிலில் வறுக்கிறோம். இப்போ அடுத்தது வந்துட்டு குடலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணுறோம். ஆஹா, குடலை போட்டோன்னு ஒரு மனம் வருதப்பா. அந்த வாசம் தான் கெடா விருந்துனா அந்த வாசம் தான் ஊரே தூக்கணும் ஊரே கூப்பணும். அப்படி யாராப்பா அது கெடா வெட்டு சும்மா பறக்கிறது மனத்தில் அந்த மாதிரி வந்து வாசம் வந்து வெளியே போகணும். மாப்பிள்ள நம்ம ஒரு கடை தான் வெட்டி இருக்கிறோம். நீ வேற எல்லாரும் வந்துட்டாங்கன்னா 10ஆம் பேர் போதப்பா. ஏப்பா நீ வேற ஆளுகளை கூப்பிட்டு இருக்கிற நீ. தலைக்குடல் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது உப்பு சேர்த்துக்கிறோம். அப்போ தான் வந்துட்டு ஃப்ரை ஆகும்போது அந்த உப்பு வந்துட்டு மீட்டில் வந்து சேர்ந்து அது வந்து உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உப்பு நல்லா சூப்பராக வந்து செட் ஆகி அப்படி வேறு லெவலில் இருக்கும். மாப்பிள்ள செய்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அதே மாதிரி அவர் சொல்கிறது அப்படியே இருக்கப்பா. என்னவாம்மா முடிஞ்சா இல்லையா? என்ன வழக்கமாக தோப்பில் தான் எல்லாம் பண்ணுவாங்க. தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் கிணத்துக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க. நார்மலாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா தோப்பு தான் பண்ணுவாங்க. நான் வந்து நான் சாதாரண ஆளாக வேறு மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணுவோன்னா வித்தியாசமாக பண்ணுறோம். இதுக்குள்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கெடா பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிணத்துக்குள்ளே இறங்கி பண்ணுறோம். மாப்பிள்ளை ஆனால் இவ்வளோ பெரிய கிணறு இப்படி தான் பார்க்குறேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள அந்த ஆயிலில் வந்துட்டு குடலும் தலையும் பார்த்தீங்கன்னா மசாலா கூட சேர்ந்து வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் சேர்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். அதில் வந்து எப்பவும் போல் வந்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் சுண்டை விட்டு 1 லிட்டர் குழம்பு எடுத்தோம்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஊத்தியா இந்த தண்ணியை தான் நம்ம குழம்பாக்கி ருசிக்க போகிறோம்பா.
தலை குடல் கறி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து தண்ணியை வந்து நல்லா தகன்னு கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே தட்டை போட்டு மூடி வேக விடும். அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா செமி கிரேவியாக வந்துட்டு ரெடி ஆகிடும். இட்லிக்கு வந்து பக்காவாக செட் ஆகும். மாம்சு தட்டை போட்டு மூட்டு போயிட்டாப்புல. மாப்பிள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அடுப்புக்கிட்ட? விறகு நல்லா ஏற்றி விட்டதுன்னா 15 நிமிஷத்தில் குடல் நல்லா வெந்து வரும். அதான் விறகு ஏற்றிட்டு இருக்காங்க. அடடா ஏத்தியா அப்போ ஏத்தியா நல்லா முழு விறக ஏத்தியா. தட்டெடுக்க கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் மாப்பிள்ளை. ஆவி வந்து கையில் அடிச்சு முடியாது பார்த்துக்கணும். சரிங்களா? ஓஹோஹோ அரடா என்ன நேக்கா எடுத்த மாப்பிள்ள நீ. கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா செமி கிரேவி ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு காரம் வந்து நல்லா பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கருவேப்பிலை போட்டு எடுத்தோம்னா பக்காவான தலை குடல் கறி வந்து ரெடி. அடடா அந்த உப்பு காரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த பச்சை மிளகாவோட காரமும் அந்த வரமிளகா தூளோட காரமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கறியில் ஏறி சூப்பில் ஏறி குழம்புல ஏறி நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா நீட்டாக ஒரு கொதி விட்டு எடுத்தோம்னா பக்காவான குடல் கறி ரெடி. இட்லி கடை வச்சு சும்மா நீட்டாக ஒரு விருந்து அடிக்கிறோம். ஆட்டு மூளை தலைக்கறியிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஆட்டு மூளை தான். மாப்பிள்ள அருமையாக மூளை வந்து வெந்துருச்சு. பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. தலைக்கறி குடல் கறி இட்லி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. செம்மையாக வந்திருக்கு. இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா அந்த தலைக்கறியும் இந்த குடல் கறியும் சேர்ந்து ஒட்டுக்கே வந்து கிரேவியாக பண்ணியிருக்கோம். அது வந்து இட்லி கூட சேர்ந்து வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் சூப்பராக மேட்ச் ஆகுது. கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு பிடிக்கும். சிறப்பாக இருக்கும். டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக வந்திருக்கு. தலைக்கறி வித்து குடல் கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பேதாரம் வந்துட்டு எங்களுக்கு கொடுங்க. அடுத்தது வீடியோ வந்து இதோட ஒரு பிரம்மாண்டமான வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சந்திப்போம். Until then, take care. Bye.